வணக்கம் மக்களே. முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதவி பறிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர உள்ளார். இந்த வழக்கானது தமிழகத்தின் ஆட்சியை கலைக்கும் விதமாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டத்திற்கு முழுமையான சம்மதம் தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம் என்று எந்த ஒரு மாநிலம் கூறுகிறதோ அந்த மாநிலத்தின் ஆட்சியை கலைக்கும் விதமாக மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இதற்கு முதலாவதாக நீதிமன்றத்திடம் இதனை பற்றி தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டு 356 சட்ட திட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் திமுகவின் ஆட்சியை கலைப்பதோடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சரவையும் கலைக்கப்படும். மத்திய திட்டத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு ஏமாற்றும் விதமாக மாதங்களையும் மல்லி கல்லூரி மாணவர்களது ஆசிரியர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமாக செயல்படுவது, மக்களை திசை திருப்புவது, மத்திய அரசிற்கு எதிராக போராட்டங்களை நடத்துவது என்ற அனைத்தையும் காரணம் காட்டி தமிழக அரசு மத்திய அரசிற்கு கொடுக்கக்கூடிய வரியை நிறுத்துமையானால் நிச்சயம் அடுத்த நொடியே தமிழகத்தின் ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது சாத்தியமா? இதற்கு முன்னால் திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது கருணாநிதி அவர்கள் 1987 அவசர சட்டம் பிரகடனம் பயன்படுத்தப்பட்டு திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டு கருணாநிதி அவர்களது பதவி பறிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல்தான் மும்மொழி கல்வியை எதிர்த்து திமுக அரசு போராட்டத்தை நடத்தி வருகிறது. இது சட்டவிரோதமா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது. ஆனால் முதலில் மும்மொழி கல்வியை ஆதரித்து கடிதங்களை அனுப்பி மத்திய அரசிடம் முழுமையான சம்மதம் தெரிவித்துவிட்டு திடீரென்று மக்களை திசை திருப்பும் விதமாகவும் போராட்டக்காரராக மாற்றும் விதமாகவும் மத்திய அரசிற்கு கொடுக்கக்கூடிய வரியை நிறுத்தும் விதமாகவும் செயல்பட்டு வந்தால் நிச்சயம் அடுத்த நொடியே திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கை ஒன்றை தொடர்ந்துள்ளார். முதற்கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து விசாரணைக்காக தமிழக அரசு ஆஜராக வேண்டும் என்றும் இதனால் தமிழக செயலாளர் நீதிமன்றத்திற்கு சென்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதவி பறிக்கலாமா அல்லது தமிழகத்தின் ஆட்சி சிறப்பாகத்தான் இருக்கிறது, மத்திய ஆட்சிதான் சரியில்லை என்று கூறுகிறீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.